விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி செவ்வாய் இத்தனை நாள் நீசம் அடைஞ்சிருந்தார். இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நீசம் அடைஞ்ச இடத்துல இருந்து 10ஆம் வீட்டுக்கு வராரு. செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு வர்றது திக்பலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கெத்தா வர்றது, இந்த மாசா வர்றது, ஒரு மாதிரி ஒரு டஃப் கொடுக்கறதுலாம் இப்பெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனா செவ்வாய் இங்கு கேதுவுடன் சேரப்போகிறார். அப்போ அந்த செவ்வாயுடைய வீரியம், அந்த ரஃப், அந்த டஃப் எல்லாம் ஒரு 50% குறையும். அதெல்லாம் குறைஞ்சா பரவாயில்லையா அப்படின்னா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, இந்த காலகட்டத்துக்கு வேகமா விவேகமா அப்படின்னு பார்த்தால் விவேகம்தான் புத்திசாலித்தனம். இப்போ இது 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள் 10ல் 5 முயற்சிகள் கொஞ்சம் இவர்களுக்கு கை கொடுக்காமல் போகும். இருந்தாலும் அதுல இவங்களுக்கு ஒரு ஞானம் வரும். அதாவது இது ஓகே, இது நாட் ஓகே அப்படின்னு ஞானம் வரும். இங்க ராசி